ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு சாதம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம். எந்த வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா இந்த டிஷ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து என்னோட அகாரோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சாட்டே மோடில் செட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நெய் கொஞ்சம் போட்டு உருக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணதை போட்டு நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமாட்டி இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி கீரை, புதினா, பச்சை மிளகா இந்த 4த்தையும் அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்ல ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தக்காளி வதங்குற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா பவுடரும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, நீங்கள் உருளைக்கிழங்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறமா ரைஸ், நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, தண்ணி, 1 கப் அரிசிக்கு நீங்கள் நார்மலாக குக் பண்ணுவீங்கள்ல 1க்கு 3 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் ப்ரெஷர் குக் மோடில் 7 நிமிஷம் செட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மட்டும் நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. ஸோ லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் மேலே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரைத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.